அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். என் ஆறுயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் திருத்தணி தொகுதியில இந்த மக்களை காக்கக்கூடிய, இந்த மக்களை காப்பதற்கான தமிழ் கடவுள் முருகர் வாழக்கூடிய, இந்த முருகர் காக்கக்கூடிய இந்த பகுதியில முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை இப்படி ஒரு மாபெரும் கூட்டமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, மாவட்டம் பசங்க வந்ததுலேருந்தே வைப்படியே தான் இருக்காங்க. ஒரு கொள்கை விளக்க கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துதான் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே கத்துக்கணும். இன்னைக்கு திமுகவுடைய கூட்டத்தை நீங்க எடுத்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டத்தை நடத்துது அப்படின்னா அங்க ஒரு சினிமா குத்துப்பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், 4-5 பெண்களை நடனமாட வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் அரைமுறையோட நடனமாட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி முன்னாடி ஒரு அமைச்சர் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொறுமை. அப்படி இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க அமைச்சர் டக்குன்னு சரியா தெரியலமா, கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடுமா. இப்படி ஒரு கூட்டம் நடந்தா அது திமுகவுடைய கூட்டம். கொள்கை பாடலோடு கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி கூட்டம் நடத்தினா அதுதான் இப்ப நாங்களாம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்களாம் போறோமே, மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணுவோம், கொள்கை தலைவர்கள் அப்படி வணங்கி நின்று பூ போட்டு மரியாதை செலுத்தி கூட்டத்தை துவங்குவோம். திமுக என்ன பண்ணுவான், கொள்ளையடிச்ச தலைவர்களா இப்படி கும்பிட்டு போடுவாங்க. கொள்ளையடிச்ச தலைவருக்கு கும்பிடு போட உங்களுக்கே இவ்வளவு தைரியம் இருந்தா கொள்கை தலைவருக்கு கும்பிடு போட ஆரம்பிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்ப கொள்கைனா என்ன அப்படின்னு நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. திமுக கேட்கும், மற்ற கட்சிகள் கேட்கும். களத்துல தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டின்னு தலைவர் சொல்லிட்டாரு. அதனால திமுக நம்மளை பார்த்து கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். கூட்டமாக சில பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க கொள்கை என்ன கொள்கை என்ன. அவன் எதுக்கு கூட்டம் சுத்துறான்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியாது, அவங்க தலைவருக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. என்னப்பா சொல்றப்பா வரேன் உன் ஆர்வம் எனக்கு புரியுது. தம்பி, நம்ம அரசியல் பேச வந்திருக்கிறோம், நம்ம அரசியல் கட்சி நடத்துறோம், நம்ம எலெக்ஷன்ல நிக்க போற கட்சி, கலெக்ஷனுக்காக வந்திருக்க கட்சி கிடையாது. நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்க போற கட்சி, எலெக்ஷனை வச்சு கலெக்ஷன் பாக்குற கட்சி நம்ம கிடையாது. அதனால அவங்க எல்லாம் அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நம்மளுடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற முன்னேற்ற கழகம், அதான் நம்ம எதிர்க்கிறோம். கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்கிறாங்கல்ல, நம்ம தலைவர் முதல் மாநாட்டிலே மிக தெளிவா சொல்லிட்டாரு. மதச்சார்பற்ற சமூக நீதியின் அடிப்படையில நம்முடைய கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கு. மதச்சார்பின்மைனா என்ன? இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தம்பி ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய அக்கா ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணலாம், இங்க மேல இருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட செயலாளர் மதத்தை ஃபாலோ பண்ணலாம். இப்படி யார் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும், யாருக்கு எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் அவர்கள் சுதந்திரமாக ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ வைப்பதுதான் மதச்சார்பின்மை. உடனே தம்பி சொல்லி சொல்றான், எனக்கு எந்த மதத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஆனா தம்பி நீயும் சந்தோஷமா வாழும், அதுதான் மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மை எங்களுடைய கொள்கை, சமூக நீதி எங்களுடைய கொள்கை. பல்லாண்டு காலமாக எந்த சாதியின் அடிப்படையில இங்க உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ, கல்வி மறுக்கப்பட்டுச்சோ, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சோ, அதே சாதியின் பெயராலேயே அவர்களுக்கு அனைத்து வாய்ப்பையும் பெற்றுத் தருவதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி எங்களுடைய கொள்கை. அனைவருக்கும் சமமான ஜனநாயகம் கிடைக்கணும், ஜனநாயக உரிமை கிடைக்கணும். ஜனநாயக உரிமைனா என்ன?
இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மாதிரியான சட்ட உரிமைகளை கொடுத்திருக்கிறதோ அதே உரிமை இருக்கக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இருக்கு. அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அந்த ஜனநாயகத்தை மீட்பது என்னுடைய கொள்கை. இருமொழி மட்டுமே தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது. இருமொழியே தமிழ்நாட்டிற்கு போதும் என்ற இருமொழி கொள்கை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது தமிழக வெற்றி கழகத்தின் தலையாய கொள்கை. இயற்கை வளங்களை பாதுகாப்பது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை. அரசியல் தலையீடு இல்லாத சட்ட உரிமை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை. இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறோம். இதோடைய பேஸ்மெண்ட் என்ன? ஐயன் திருவள்ளுவர் சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கோட்பாடு எங்களுடைய கழகத்தின் ஈரான கோட்பாடு. இதுதான் எங்களுடைய கொள்கைகள், இதுதான் எங்களுடைய கோட்பாடு. இதை தான் எங்கள் தலைவர் முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சார். இத காது கொடுத்து கேட்காத செவிட்டு பையன் அத்தனை பேர் என்ன பண்றான்? கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டு பைத்தியகாரமா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ரோட்ல. இதுல என்ன தெரியுது? தூங்குறவனை தட்டுனா எந்திரிச்சிருவான், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை ஒரு காலமும் எழுப்ப முடியாது. அதுவும் சும்மா தூங்க மாட்டான், வீரன் சரக்கு போட்டு தூங்குவான், அவனெல்லாம் எழுப்பவே முடியாது. அப்ப கொள்கை என்னன்னு கேட்டா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை இங்க இருக்கு. அதற்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு மாபெரும் 5 கொள்கை தலைவர்களை வழிகாட்டிகளாக நாம வச்சிருக்கிறோம். மாபெரும் 5 தலைவர்கள். இந்த தேசத்தின் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும், சம உரிமை கிடைக்கணும். சட்டத்தின் முன்பு போராட்டம் நடத்தி சட்ட புரட்சி நடத்திய அண்ணல் அம்பேத்கர் நம்முடைய கொள்கை தலைவர். பெண்கள் அற்ப நிலைக்குள்ளேயே